குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி டெய்லி கண்டஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 23, 2026 திங்கக்கிழமை கண்டஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலத்திற்காக சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கும். டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதங்கள் நடைபெறும். 65 தேர்வுகளும் 6500 வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். பிப்ரவரி 22ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு மாதிரி தேர்வுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் தொடங்குது. இந்த டெஸ்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து தொடங்குது. விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 22ஆம் தேதி நடந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் இலவசமானது. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் இதோட PDF இருக்கும். நீங்கள் தாராளமாக எடுத்து பார்த்துக்கலாம். ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேஜோட வினாத்தாள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காட்டிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். இந்தியா அமெரிக்கா இடையிலான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்துக்கான விதிமுறைகள் வந்து இறுதி செய்வதற்காக அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் வந்து திங்கட்கிழமை நடைபெறவிருந்த இருதரப்பு பேச்சுவார்த்தை வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த அதிரடி பரஸ்பர விதிப்பு வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பை தொடர்ந்து உலக நாடுகள் மீது வந்து பார்த்திங்கன்னா புதிய சீரான 15% வரியை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அமலுக்கு வரும் வகையில் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா விதித்ததை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? நம்மளுடைய அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சுட்டாங்க. சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? அடுத்தது, பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று வந்து மனதின் குரல், அதாவது மன் கி பாத் அப்படின்ற வானொலி நிகழ்ச்சி வாயிலாக வந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார். அதனுடைய 131வது மனதில் குரல் நிகழ்ச்சி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒளிபரப்பானது. அதில் பேசிய பிரதமர் வந்து தில்லியில் கடந்த பிப்ரவரி 16 முதல் 20 வரை உலக தலைவர்கள் பங்கேற்புடன் ஏஐ தாக்க உச்சிமாநாடு நடைபெற்றதை பற்றி பார்த்திங்கன்னா சிறப்பாக பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் காலனித்துவ அடையாளங்களிலிருந்து நாடு விடுபட வேண்டும் என்று சுதந்திர தின உரையில் வலியுறுத்தினேன். அதை நோக்கிய முக்கிய படிகளாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் திங்கட்கிழமை நடைபெறும் ராஜாஜி விழாவில் அவரது திருவுருவச் சிலை வந்து பார்த்திங்கன்னா திறக்கப்பட உள்ளது. ஓகேங்களா? பிரிட்டிஷ் கட்டிட கலைஞரான எட்வின் லூட்டியஸனுடைய சிலை மாற்றப்பட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி சிலை திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரளத்தின் திருச்சூரில் ஒரு கிராமத்தில் ஒரே ஒரு வயலில் மட்டும் 570 ரக நெல்கள் வந்து பார்த்திங்கன்னா விளைவிக்கப்படுகிறது. இது வெறும் வயல் அல்ல, விதைகளின் மரபை பாதுகாக்கும் பேர் இயக்கம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெருமையாக பேசியிருக்காரு. உலக அளவில் அரிசி உற்பத்தியில் இந்தியா இப்போது முதலிடம் வகிக்கிறது. 15 கோடி டன்களுக்கு மேலாக அரிசி உற்பத்தி என்பது பெரும் சாதனையாக கருதப்படுது. ஓகேங்களா? முக்கியமான டேட்டாப்பா டேரெக்டாக பிரதமரே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கனால டேட்டாஸ்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? வடகிழக்கு மாநிலங்களான அசாம், அருணாச்சல பிரதேசம் இடையே முதலாவது எல்லை தூண் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நிறுவப்பட்டிருக்குது. இந்த இரு மாநில எல்லை பிரச்சனை தீர்வு காணும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்சாய் பிரகடனம் அப்படின்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்க படிக்கலாகும். அதாவது அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம் இடையே பல்லாண்டுகளாக நிலவி வரும் எல்லை பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் கடந்த 2022ஆம் ஆண்டு வந்து நம்சாய் பிரகடனம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இரு மாநில அமைச்சர்கள் அதிகாரிகள் முன்னிலை வந்து பார்த்திங்கன்னா எல்லை கோடு வந்து பார்த்திங்கன்னா வரையறை செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த நம்சாய் பிரகடனம் எதனுடன் தொடர்புனா அஸ்ஸாம், அருணாச்சலம் இடையே நிறுவப்பட்ட எல்லை பிரச்சனைக்கானது அந்த பிரகடனம். அடுத்தது நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, குடியரசுத் தலைவர் மாளிகையில் ராஜாஜினுடைய உற்சவம் நடைபெற இருக்குது. அதாவது சுதந்திர இந்தியாவின் முதலாவது மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரலான ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியாரை போற்றும் வகையில் அவரது சிலை வந்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் வந்து திறக்கப்பட இருக்குது. இந்த இந்திய விடுதலை மற்றும் சுதந்திர இந்தியாவின் அவரது பங்களிப்பை பிரதிபலிக்கும் வகையில் ராஜாஜி உற்சவ் அப்படின்ற பெயரில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தலைநகர் தில்லியில் ஆங்கிலேயர் கால கட்டிடங்கள் மெல்ல மெல்ல அகற்றப்பட்டு சென்ட்ரல் விஸ்டா அப்படின்ற பெயரில் மத்திய அரசின் கட்டிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறு வடிவமைப்பு செயல்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் மாளிகை உள்ளிட்ட கட்டிடங்களை கட்டிய பிரிட்டிஷ் கட்டட கலைஞரான எட்வின் லூட்டியஸனுடைய நினைவாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அவரது சிலை அகற்றப்பட்டுள்ளது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய ஆட்சி காலத்திலிருந்து வழக்கத்தில் இருந்து வந்த கவர்னர் ஜெனரல் பதவி வகித்த கடைசி கவர்னர் ஜெனரலான ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியாருடைய சிலை நிறுவப்பட இருக்குது. ஓகேங்களா? இதன் திறப்பு விழா வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை பகல் 12 மணிக்கு நடக்குது. ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இந்த இடத்துல மாற்றுறாங்க, உள்படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா? அடுத்தது, அதாவது தமிழ்நாட்டின் அப்போதைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஒசூர் தாலுக்காவில் தொரப்பள்ளி கிராமத்தில் 1878ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி வந்து பிறந்திருக்காரு. மகாத்மா காந்தியினுடைய ஆரம்பகால அரசியல் நம்பிக்கைக்குரிய தலைவர்கள் ஒருவராக இருந்திருக்கிறாரு. 1937ஆம் ஆண்டு மதராஸ் மாகாணத்தின் முதன்மை அமைச்சராக தேர்வாகி 1940ஆம் ஆண்டு வரை பணியாற்றினார். அப்போது VM முனுசாமி என்ற
பட்டியலினத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து அறநிலையத்துறை அமைச்சராக நியமிச்சிருக்கிறார். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் முகமது ஜின்னா மற்றும் ஆங்கிலேய இந்திய முஸ்லீம் லீக்குடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு காணுவதற்கு சிஆர் ஃபார்முலா அப்படின்ற ஒரு அரசியல் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருப்பார். 1946 அமைந்த இரட்டை அதாவது இடைக்கால அரசின் மத்திய தொழிற்சாலை மற்றும் கல்வி நிதி அமைச்சராக வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றிருக்காரு. ராஜாஜி 1947-48 மேற்கு வங்க ஆளுநராகவும் பணியாற்றிருக்காரு. 1948 ஆண்டு ஜூன் 21 முதல் 1950 ஜனவரி 26 வரை சுதந்திர இந்தியாவின் முதலாவது மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரலாக வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. 1951-54 வந்து பார்த்திங்கன்னா மதராஸ் மாகாண முதல்வராக இருந்தவர். நேருவினுடைய சோசியலிச பாணி பொருளாதார கொள்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக முரண்பட்டதாக 1959 இந்திய தேசிய காங்கிரஸ் இருந்து விலகி ராஜாஜி சுதந்திர கட்சியை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கினார். 1962, 67, 71 தேர்தலில் காங்கிரஸுக்கு எதிராக போட்டியிட்டார். ஓகேங்களா. ராஜாஜி தன்னுடைய 94வது வயதில் 1972 டிசம்பர் 25 காலமாயிருக்காரு. இது எல்லாமே முக்கியமான டேட்டா, மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்தது கத்தாரில் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உலகின் நம்பர் 1 கார்லோஸ் அல்காரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறாரு. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் பண்ணிருக்காரு. ஓகேங்களா. அதேமாதிரி துபாய் டியூட்டி ஃப்ரீ ஓப்பன் டபிள்யூவில் 1000 டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய ஜெசிகா பிகுலா வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் பண்ணிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோ தடவை கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஒன்று கிடைக்கும். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக தொடங்கியிருக்கோம். மொத்தம் 65 தேர்வுகள், 6500 வினாக்கள், 6 மாதங்கள் நடக்குது. பிப்ரவரி 22 ஒரு முழு மாதிரி தேர்வு நடத்திருக்கோம். இதில் இருக்கக்கூடிய வினாக்களை பாருங்கள் எப்படி நம்ம வடிவமைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா முழு மாதிரி தேர்வு. இது வந்து அனைவருக்கும் இலவசமானது. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலிகிராம் சேனலில் இதோட பிடிஎஃப் இருக்கும். எடுத்து எழுதி பாருங்கள். அடுத்ததாக மார்ச் 1 தொடர்ச்சியான தேர்வுகள் தொடங்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.